வணக்கம் நண்பர்களே, இனி நாம் கேட்கலாம் மூதறிஞர் ராஜாஜி அவர்களின் இராமாயணம். சக்கரவர்த்தி திருமகன். ராஜகுல அந்தப்புர வழக்கத்தை அனுசரித்து கைகேயிக்கு தோழியும் அந்தரங்க வேலைக்காரியுமாக ஒரு கூனியம்மை எங்கிருந்தோ வந்து சேர்ந்திருந்தாள். எஜமானி கைகேயிக்கு இவள் கொஞ்சம் சொந்தமும் கூட. அதனால் நெருங்கி பழகும் உரிமை கொண்டாடி வந்தாள். இவள் பெயர் மந்தரை. இராமாயண கதையில் மிகவும் பிரசித்தி பெற்ற பாத்திரம். நம் நாட்டு மக்கள் அனைவரும், ஆண் பெண் குழந்தைகள் எல்லோரும் வெறுக்கும் பாத்திரம். இவளே ராமனை காட்டுக்கு அனுப்ப செய்தவள். இவள் என்ன செய்தாள், எப்படி செய்தாள் என்பதை விவரமாக இனி பார்க்கலாம். தசரதன் ராஜசபையை கூட்டி ராமச்சந்திரனுக்கு நாளைக்கே பட்டாபிஷேகம் செய்துவிட வேண்டும் என்று நிச்சயித்த அந்த நாள், மந்தரை தற்செயலாக அந்தப்புரத்து மேல் மாடி ஏறி அழகிய உப்பரிக்கையிலே போய் நின்றாள். உயரத்திலிருந்து நகரத்தை பார்த்தாள். தெருவெல்லாம் தண்ணீர் தெளித்து அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. ஜனங்கள் தங்களின் வீடுகளின் மேல் பலவித அழகிய கொடிகளை பறக்க விட்டிருந்தார்கள். ஆடை அணிகள் பூண்டு சந்தனம் பூசி புஷ்பம் அணிந்து எங்கே பார்த்தாலும் கூட்டம் கூட்டமாய் ஜனங்கள் ஏதோ பேசிக்கொண்டு மிக சந்தோஷமாக இருப்பதை கண்டாள். கோயில்களில் எல்லாம் வாத்திய கோஷம். ஏதோ பெரிய மங்கள உற்சவம் நடக்கப் போவதாக தெரிந்தது. மந்தரை பக்கத்தில் நின்ற அந்தப்புர வேலைக்காரியை பார்த்து, என்ன நீ பட்டு உடுத்தியிருக்கிறாய்? என்ன விசேஷம் ஊரில்? கௌசல்யா தேவி பிராமணர்களுக்கு தட்சிணை கொடுத்து கொண்டிருக்கிறாள் போலிருக்கிறதே. பணத்தை சாதாரணமாக வீண் செலவு செய்ய மாட்டாளே. எங்கே பார்த்தாலும் திருவிழா வாத்தியமும் அலங்காரமுமாய் இருக்கிறதே. உனக்கு ஏதாவது தெரியுமா என்று கேட்டாள். உனக்கு தெரியாதா? நம் ராமச்சந்திரனுக்கு நாளை காலை யுவராஜ பட்டாபிஷேகம் என்று வேலைக்கார சிறுமி சொன்னாள். இதை கேட்டதும் மந்தரைக்கு அடங்காத கோபம் மேலிட்டது. மிக வேகமாக கீழே இறங்கினாள். நேரே கைகேயின் அறைக்குள் சென்றாள். அப்போது கைகேயி படுத்திருந்தாள். மூட பெண்ணே, எழுந்திரு எழுந்திரு. தலைக்கு மேல் பெரிய வெள்ளம் வந்திருக்கிறது. நீ மோசம் போனாய். உனக்கு அதிர்ஷ்டம் வற்றி போச்சு. மூடப்பெண்ணே, தூங்குகிறாயே என்றாள். மந்தரையின் துக்கத்தை பார்த்து அவளுக்கு ஏதாவது நேர்ந்து விட்டதோ என்று கைகேயி எண்ணி, மந்தரை, உனக்கு என்ன துயரம் ஏற்பட்டது? ஏன் இப்படி துக்கப்படுகிறாய் என்று மெதுவாக கேட்டாள். மிக கெட்டிக்காரியான மந்தரை பேச ஆரம்பித்தாள். உனக்கும் எனக்கும் விநாசம் வந்துவிட்டது பெண்ணே. ராமனை யுவராஜனாக செய்துவிட தசரதன் நிச்சயம் செய்துவிட்டான். இதற்கு மேல் எனக்கு என்ன துக்கம் வேண்டும்? உனக்கு துக்கம் வந்தால் நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? ஓடி வந்தேன். அரச குலத்தில் பிறந்து வளர்ந்தாய். மகாராஜனுடைய வீட்டில் அரசியாகவும் புகுந்தாய். ஐயோ, கெட்டுப்போனாயே. ஒன்றும் அறியாத அப்பாவி பெண்ணாய் இருக்கிறாய். இனிய மொழிகள் பேசி பேசி உன் புருஷன் உன்னை ஏமாற்றியே விட்டான். வஞ்சனைக்காரன். எல்லாம் கௌசல்யைக்கு கொடுத்துவிட்டு உன்னை தெருவில் திண்டாட விட்டு விட்டான். மோசக்காரன். பரதனை மாமன் வீட்டுக்கு போ என்று சொல்லி வெகு தூரம் தேசத்திற்கு அனுப்பிவிட்டு இங்கே அவசர அவசரமாய் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய போகிறான். நாளைக்கே எல்லாம் முடிந்துவிடப் போகிறது. நீயோ எல்லாம் பார்த்து கொண்டு சும்மா படுத்து கொண்டு கிடக்கிறாய். நீயும் உன்னை நம்பியிருக்கிற எல்லோரும் அழிந்தார்கள். இப்படி மந்தரை அடுக்கிக் கொண்டே போனாள். கைகேயிக்கு இந்த பேச்சு காதில் பட்டதை ஒழிய அதன் பொருளில் கவனம் செல்லவில்லை. அவள் ஒன்றைத்தான் கவனித்தாள். அதாவது ராமனுக்கு பட்டாபிஷேக மகோற்சவம் நடக்கப் போகிறது என்பதைத்தான். என் குமாரன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் என்கின்ற செய்தியை கொண்டு வந்தாய் மந்தரா. இதைவிட என்ன சந்தோஷம் எனக்கு? இந்தா, இதை பெற்றுக்கொள். இன்னும் என்ன வேண்டுமோ கேள் என்று தன் கழுத்தில் இருந்த மாலையை எடுத்து மந்தரைக்கு கொடுத்தாள். மங்கள செய்தி கொண்டு வந்தவர்களுக்கு ஏதாவது பொருள் உடனே தருவது ராஜகுல வழக்கம். மந்தரை வீணாக பயப்படுகிறாள். அவள் ஒரு வேலைக்காரிதானே. பெரிய வீட்டு விஷயங்களை அவளால் தெரிந்து கொள்ள முடியாது. அவளுடைய மூட பயத்தை போக்கி தைரியம் உண்டாக்க ஆபரணத்தை அவளுக்கு தந்து தன் மகிழ்ச்சியை அவளும் அடையச் செய்யலாம் என்று கைகேயி எண்ணினாள். கைகேயினுடைய உள்ளம் எளிதில் கெடவில்லை. நல்ல பண்பாடு பெற்றவள். கீழ்த்தர புத்திக்கு உடனே இடம் கொடுக்கவில்லை. மந்தரைக்கோ இதை கண்டு துக்கம் இன்னும் அதிகரித்தது. கைகேயி தந்த மாலையை அப்படியே வீசி எறிந்துவிட்டு மந்தரை, ஐயோ பைத்தியக்காரி, தலைக்கு மேல் வந்திருக்கிறது வெள்ளம். மடப்பெண்ணே, நீயோ ஹா ஹா என்று சிரித்து மகிழ்கிறாய். தீராத கஷ்டம் வந்து உன் வாழ்க்கையை கவிழ்ப்பதற்கு நிற்கும் பொழுது நீ கண்ணை மூடிக்கொண்டிருக்கிறாய். உன்னை பார்த்து நான் சிரிக்கவா அழவா? உன் சக்களத்தியானவள் தன் மகன் பட்டத்திற்கு வர ஏற்பாடு செய்துவிட்டாள்.
நீ இது வெகு மங்களம் என்று கூத்தாடுகிறாய். உன் மதியை நான் என்னவென்று சொல்லுவேன்? ராமன் பட்டம் பெற்ற பின் பரதன் நிலை என்ன? பரதன் இருக்கும் வரையில் தனக்கு என்றைக்குமே அபாயம் என்று ராமன் எண்ணுவான் அல்லவா? இயற்கையின் போக்கு ராமனுக்கு தெரியும். ஆனபடியால் பரதன் ராமனுக்கு பகையாகிவிட்டான். பயத்தினால்தான் விரோதிகளை அரசர்கள் கொல்லுவது. ராமன் பட்டம் பெற்ற பின் பரதனைக் கண்டு அவன் பயப்படுவான். பயத்தினால் அல்லவோ பாம்புகளை கண்டவுடன் கொல்லுகிறோம். பரதன் உயிரை பற்றி இனி சந்தேகப்பட்டு கொண்டே இருக்க வேண்டியதாகும். நாளை பொழுது விடிந்ததும் கௌசல்யை பாக்கியவதியாவாள். நீ அவளுக்கு தாசியானாய். அவள் முன் கைகூப்பி வணங்கி ஒரு வேலைக்காரியாய் நிற்பாய். நாளை முதல் உன் மகனுடைய சுதந்திரமும் முடிந்தது. அவன் இனிமேல் ராமனுக்கு ஒரு சாதாரண வேலைக்காரன். நம்முடைய அந்தப்புரத்தில் இனி மானம் சந்தோஷம் என்பது இல்லை என்று சொல்லி துக்கத்தினால் மேலே பேசாமல் நிறுத்தினாள். கைகேயி இதையெல்லாம் கேட்டு உண்மையில் வியப்படைந்தாள். ஏன் இவ்வாறு பயப்படுகிறாள் மந்தரை? ராமனுடைய குணம் இவளுக்கு தெரியாதா? தர்மமே வடிவம் கொண்டவன் அல்லவா அவன் என்று எண்ணினாள். மந்த்ரா, ராமனுடைய சத்தியம், சீலம், அடக்கம் இவற்றை நாம் எல்லோரும் கண்டு மகிழ்ந்தோம் அல்லவா? அவன் மூத்தவன், ராஜ்யம் அடைகிறான். அவனுக்கு பிறகு பரதன் அடையப் போகிறான். இதில் என்ன கெட்டுப்போச்சு? ஏன் தோழி வருத்தப்படுகிறாய்? ராமனுக்கு பிறகு 100 வருஷம் பரதனும் அரசனாக வாழ்வான். அழாதே, துக்கப்படாதே. ராமன் என்னிடம் எவ்வளவு அன்பாக இருக்கிறான். தன்னை பெற்றவளிடம் கூட அவ்வளவு பிரியம் அவனுக்கு இல்லையே. தன் தம்பி ஒவ்வொருவனையும் அவன் தான் உயிராகவே அல்லவோ கருதி வருகிறான். அவனை பற்றி நீ பயப்படுவது சரியே அல்ல என்று சொல்லி இயற்கை அன்புடன் கைகேயி மந்தரையின் பயத்தை தணிக்க பார்த்தாள். ஐயோ, உன் புத்திக்கு நான் என்ன சொல்லுவேன்? ஏன் உன் மூளை இப்படி கெட்டுப்போயிற்று? ராமன் அரசனாக அபிஷேகமான பின் பரதனுக்கு ஏது இடம்? ராஜகுல வழக்கம் உனக்கு கொஞ்சமும் தெரியவே இல்லை. ராமன் சிம்மாசனம் ஏறினால் அத்துடன் பரதனுடைய ராஜ வாழ்க்கை முடிந்தது. ராமனுக்கு பிறகு அவனுடைய மூத்த மகன், அவனுக்கு பிறகு அவனுடைய மூத்த மகன், இப்படித்தான் உரிமை செல்லும். தம்பியை பற்றி பேச்சே கிடையாது. மூத்த மகன் மூத்த மகனாகவே சங்கிலி கோத்த வரிசை கிரமமாக போகும். தம்பி எவ்வளவு குணவானாக இருந்தாலும் அவனுக்கு இடமில்லை. இதுவே ராஜகுல வரிசை கிரமம். ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்து முடித்த பின் உன் மகன் அனாதையாவான். ராஜவம்சத்தில் அவனுக்காவது அவன் மக்களுக்காவது இடமில்லை. இது உனக்கு தெரியவில்லையே என் கண்மணி. நான் என்ன செய்வேன்? ராமன் பட்டம் பெற்ற பின் அவன் பரதனை சும்மா விடமாட்டான். பரதன் உயிருக்கும் ஆபத்து உண்டாகும். பரதன் உயிரோடு இருக்க நீ வேண்டினாயானால் அவன் மாமன் வீட்டில் இருந்து எங்கேயாவது போய் மறைந்த சேமமாக இருக்கட்டும். இங்கே வந்தால் அவனுக்கு ஆபத்தே உண்டாகும். கௌசல்யைக்கு உன்மேல் மிக கோபம். அரசனுடைய பிரீத்தியை நீ சம்பாதித்திருப்பதாக எண்ணி பலமுறை அவளை அலட்சியம் செய்திருக்கிறாய். இப்போது நிச்சயம் பழி வாங்குவாள். சக்களத்தியின் கோபம் மிக பொல்லாதது. ராமன் பட்டம் அடைந்தால் நம்முடைய பரதன் செத்தான் என்றே வைத்து கொள்ளலாம். ஆனபடியால் உறுதியாய் தீர்மானிப்பாய். எப்படியாவது பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்விக்க வேண்டும். ராமனை ராஜ்யத்திலிருந்து வெளியேற்றிவிட வேண்டும். இவ்வாறு முடித்தாள் மந்தரை. கைகேயின் உள்ளத்தில் பயம் புகுந்து கொண்டது. மந்தரை வெற்றி அடைந்து விட்டாள். கிளி பிடித்த கைகேயின் முகம் சிவந்து போய் சுவாசம் வெப்பமடைந்தது. இன்னது செய்வது என்று தெரியாமல் மந்தரையிடம் தஞ்சமடைந்து பேச ஆரம்பித்தாள். புத்திர பாக்கியம் பெறாமல் இருந்த காலத்தில் கைகேயை தசரதன் ராஜகுல வழக்கத்தை அனுசரித்து விவாகம் செய்து கொண்டான். அச்சமயம் கைகேயினுடைய தந்தை கேகேய ராஜன் தசரதனிடம் அவள் வயிற்றில் பிறக்கும் மகனுக்கு பட்டம் வேண்டும் என்று வாக்குறுதி பெற்றான். இப்படி அப்போது அவர்கள் சொன்னதில் ஒன்றும் வியப்போ வித்தியாசமோ இருந்திருக்க இடமில்லை. அப்போது யாருக்குமே குழந்தை இல்லை. மற்ற மனைவிகளுக்கு புத்திர பேறு உண்டாகவில்லை. புத்திர பேற்றுக்கு ஆசைப்பட்டே 3வது மனைவியை கொண்டது. அந்த ஆசையும் நிறைவேறவில்லை. வெகு நாட்கள் கழித்து யாகம் செய்து 3 மனைவிகளும் குழந்தை பெற்றார்கள். பட்ட மகிழ்ச்சியின் மகனான ராமன் 4 புத்திரர்களுக்குள் மூத்தவனாகவும் சகல உத்தம குணங்கள் உடையவனாகவும் ராஜ்யபாரம் வகிக்கும் தகுதியை கொண்டவனாகவும் மந்திரிமார்கள், நகரத்தார், கிராமவாசிகள், சிற்றரசர்கள் அனைவரும் யுவராஜ பதவிக்கு தகுந்தவன் என்று சொல்லும்படி அவர்களுடைய அன்பை சம்பாதித்தவனாகவும் இருக்க, எப்படி அவன் உரிமையையும் ராஜகுல முறையையும் புறக்கணித்து பரதனுக்கு பட்டாபிஷேகம் செய்வது நியாயமாகும்? தவிர பரதனும் கைகேயும் இதை பற்றி யாதொரு ஆசை அல்லது எண்ணம் கூட வைத்தது கிடையாது. அதை பற்றி பேச்சே கிடையாது. ஆனபடியால் முறைப்படி ராமனை யுவராஜ
பதவியில் அமர்த்துவதில் ஒரு சிக்கலும் ஏற்படாது என்று அரசன் எண்ணினான். அவ்வாறே கைகேயின் உள்ளத்திலும் யாதொரு கல்மிஷமும் இருக்கவில்லை. இது கைகேயின் நடவடிக்கைகளினால் வியர்த்தமாக தெரிந்தது. பரதன் உள்ளத்தை பற்றி சொல்லவே வேண்டியதில்லை. ஆயினும் தசரதன் ராமனிடம் சொன்னதைப் போல நல்லவர்களுடைய தூய சிந்தையும் திடீரென்று திரிந்து போகும். கெட்டவர்களுடைய துர்ப்புத்தியும் அதனோடு விதியும் சேர்ந்து விட்டால் யாருமே கெட்டு போகலாம். இதுவே கைகேயி விஷயத்தில் நடந்துவிட்டது. தீய மந்தரை இவ்வுரை செப்பலும் தேவி தூய சிந்தையும் தெரிந்தது. சூழ்ச்சியின் அரக்கர் மாய வானவர் பெற்ற நல்வரம் உண்மையானாலும் ஆய அந்தணர் இயற்றிய அருந்தவத்தாலும் என்று பாடுகிறார் கம்பர். தாமதப்பட்டால் ஒருவேளை இடையூறு ஏற்படும் என்று எந்த காரணத்திற்காக பரதன் வருவதை எதிர்பாராமல் பட்டாபிஷேகம் முடித்து விடலாம் என்று தசரதன் அவசரப்பட்டானோ அதே காரணமும் அதே அவசரமும் கைகேயின் சித்தத்தை கோணல் வழியில் செலுத்த மந்தரைக்கு நன்றாக உபயோகப்பட்டு விட்டன. பார், இவ்வளவு அவசரம் ஏன்? உன் மகன் ஊரில் இல்லாத சமயத்தில் அவனை மோசம் செய்யவே இந்த அவசர ஏற்பாடுகள் எல்லாம். காதல் விஷம் போடும் உன் அரசனுடைய வஞ்சக சமத்காரத்தை பார் என்றாள். மந்தரை கைகேயினுடைய உள்ளத்தை கெடுத்து தன் ஆலோசனைக்கு சம்மதிக்க செய்து விட்டாள். மொத்தத்தில் கைகேயினுடைய சுபாவம் சாதாரண ஸ்திரீ சுபாவம். நல்ல உணர்ச்சியும் பண்பாடும் உண்டு, கூர்மையான புத்தியும் உண்டு. ஆனால் லோக விவகாரம் அதிகம் அறிந்தவள் அல்ல. பிடிவாதம் அதிகம். எளிதில் ஏமாற்றப்பட்டாள். செய்யும் காரியத்தின் முழு பலனை ஊகித்து அறியும் ஆற்றல் பெற்றிருக்கவில்லை. இராமாயண சங்கட படலம் ஆரம்பித்து விட்டது. நன்றி. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம்.